அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். குழந்தைகள் நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய அன்பின் அடையாளம். இந்த குழந்தைகள் பெற்றோரிடம் எதிர்பார்ப்பது அன்பும் அரவணைப்பும் தான். ஆனால் சில பெற்றோர்களுடைய தவறான செயல்களால் குழந்தைகள் எதிர்காலத்தில் தன்னம்பிக்கை இல்லாமல், அதீத பயத்துடன், உறவுகளுக்கிடையே நம்பிக்கை இல்லாமல், திருட்டு குணத்துடன், இதுபோல பல்வேறு விதமான பிரச்சனைகளுடன் உருவாகும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர்களுக்கிடையே இருக்கக்கூடிய 8 விதமான டாக்ஸிஸ் குணங்களை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கும் போதும் சரி, பொது இடங்களை அந்த குழந்தைகளை நடத்தும் விதத்திலும் சரி, 8 விதமான டாக்ஸிஸ் குணங்களை சொல்கிறாங்க. இந்த குணங்கள் பெற்றோர்களிடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் மிகவும் மோசமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் விஷயம், பெற்றோர்கள் குழந்தைகளை நோக்கி குறை சொல்கிற மாதிரி எந்தவித வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பார்த்து, நீ பார்ப்பதற்கு ரொம்ப அசிங்கமாக இருக்க, ரொம்ப குள்ளமாக இருக்க, ரொம்ப குண்டா இருக்க, ரொம்ப ஒல்லியாக இருக்க, பார்க்க ரொம்ப கருப்பாக இருக்க, இல்லை ரொம்ப வெளியேன்னு இருக்க, இது போல வார்த்தைகள், அதுவும் அவங்களுடைய உடல் ரீதியான குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெற்றோர்கள் குழந்தைகளை நோக்கி சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு சொல்வதன் மூலம் அந்த குழந்தைகள் உடல் ரீதியாக பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையை உருவாக்குவாங்க. மேலும் அவர்களுடைய தன்னம்பிக்கை படிப்படியாக குறையும். தன்னுடைய உடல் பற்றிய கவலை அதிகரிக்கும். இதனாலே அவர்கள் உணர்ச்சி ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. குறிப்பாக ஈட்டிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளிடம் எவ்வாறு தன்னைத்தானே நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தை சார்ந்தவங்க என்ன சொன்னாலும் அது கவலைப்படாதுங்க. தன்னுடைய அன்புக்குரிய பெற்றோர்களே தன்னை குறை சொல்லும்போது அது பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும், காயப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ரீதியான குறைகளை அடிக்கடி சுட்டி காட்டக்கூடாது. இரண்டாவது ஒரு விஷயமாக, பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அவர்களை ஆத்திரமூட்டும் கேள்விகளை அதிகமாக கேட்கக்கூடாது. உதாரணமாக, நீ வித்தியாசமாக இருக்கிறியே, நீ ஏன் இப்படி பேசுகிற, நீ ஏன் இப்படி நடக்கிற, நீ ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ற அப்படின்னு இது போல விஷயங்களை குழந்தைகளிடம் அடிக்கடி பெற்றோர்கள் கேட்கக்கூடாது. பொதுவாக குழந்தைகள் பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பும். அதனால் நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லும்போது அதை அப்படியே குழந்தைகள் நம்ப ஆரம்பிச்சிடும். இதனாலே நாம் மற்ற குழந்தைகளோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கை குழந்தைகளுக்குள் வர ஆரம்பிச்சிடும். இதனால் தன்னம்பிக்கை குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைகளுக்கு உருவாகும். மேலும் அந்த குழந்தைங்க தன்னைத்தானே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போயிடும். மற்றவங்களை விட நாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு பயம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அது மாட்டிக்கும். பொதுவாக மற்றவங்க சிரிச்சு பேசினா கூட தன்னுடைய குறையை பார்த்து தான் அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு தன்னைத்தானே தாழ்மையாக நினைத்து கொள்ளும். மூணாவது ஒரு விஷயமாக, பெற்றவங்க எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகிட்ட போய் நீ பிறக்காமலே இருந்திருக்கலாம், உன்னை கருவிலே கலைச்சிருக்கலாம், நீ இருக்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நீ பார்க்கவே ரொம்ப விசித்திரமான ஒரு குழந்தையா இருக்கிற அப்படின்னு இது போல வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. இது போல வார்த்தைகளை குழந்தைகளிடம் பெற்றோர்கள் சொல்லும் போது அந்த குழந்தைகள் இந்த உலகத்துல இருக்க நமக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நினைக்கும். இதனால அந்த குழந்தைகள் நம்ம வாழ தகுதி இல்லாதவங்க அப்படின்னு ஒரு எண்ணம் ஆழமா பதிஞ்சிரும். மேலும் அந்த குழந்தைங்க தன்னுடைய அடையாளத்தை படிப்படியா குறைச்சிக்கும். இதனால இளம் வயதிலே அதீதமான மன அழுத்தத்துக்கு அந்த குழந்தைங்க தள்ளப்படும். நாலாவது ஒரு விஷயமாக, பெற்றோர்கள் குழந்தைகளிடம் போயிட்டு, உனக்கு செலவு செய்யறது ரொம்ப அதிகமா இருக்கு, உன்னை பார்த்துக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல அப்படின்னு குழந்தைகளிடம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால குழந்தைகள் மனசுல நாம இவங்களுக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாயிடும். மேலும் குழந்தைங்களுக்கு நாம அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத செலவா இருக்கிறோம் அப்படின்னு தோன்றும். இதனால தன்னுடைய தேவைகளை அது மறைச்சிக்கும். எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஒரு தியாகி மாதிரி ஒரு எண்ணத்தை அது உருவாக்கிக்கும். இதனால அன்பின் மீது ஒரு விருப்பம் இல்லாத ஒரு தன்மையும், பொருட்கள் மீது எந்தவித ஆசை இல்லாத ஒரு தன்மையும் ஏற்படும். மேலும் சில குழந்தைகளை திருடுவதற்கும் தூண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பெற்றோர்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களை பார்த்துக்க எனக்கு கஷ்டமா இருக்கு, உனக்கு செலவு செய்ய என்னால் முடியல அப்படின்னு ஷேர் பண்ணாதீங்க. ஐந்தாவது ஒரு விஷயமாக, பெற்றோர்கள் தன் குழந்தைகளிடம் போயிட்டு, உன் தம்பியை பாரு அவன் எப்படி இருக்கிறான், உன்னுடைய கசினை பாரு அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கம்பாரிசன் பண்ணாதீங்க. ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமான
திறமை படைத்தது தான். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணுவதன் மூலம் அந்த குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். 2 குழந்தைகளுக்கிடையே பொறாமையான ஒரு எண்ணத்தை நீங்க சின்ன வயசுலேயே உருவாக்குறீங்க. இதனால குழந்தைகள் உறவுகளுக்கிடையே ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. பெற்றோர்கள் பொதுவாகவே சகோதரர்களுக்கிடையே சமமான வாய்ப்பை தரணும். அப்பதான் அவங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி இண்டிபெண்டா அவங்க உருவாக்க முடியும். இல்லைனா குழந்தைகளுக்கிடையே தாழ்வு மனப்பான்மையும் பொறாமையும் ஏற்படும். எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை இன்னொரு குழந்தைங்களோட கம்பேரே பண்ணக்கூடாது. 6வது ஒரு விஷயமாக, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை நீ ஒரு முட்டாள், நீ எதுக்கும் லாய்க்கில்லை, உன்னால் எதுவும் முடியாது, நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு எக்காரணத்தை கொண்டும் திட்டவும் கூடாது. அவங்கள பற்றி ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது. இதனால குழந்தைங்களுடைய சுயமரியாதை தன்னைத்தானே அது குறைச்சிக்கும். மேலும் இந்த சமுதாயத்தில் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழமாக பதிஞ்சிடும். அதனுடைய தன்னம்பிக்கையும் குறைஞ்சிடும், அதனுடைய சுயமரியாதையும் தானாகவே குறைச்சிக்கும். இதுக்கு பதிலாக பெற்றோர்கள் குழந்தைய நல்லா என்கரேஜ் பண்ணணும். அவங்களால முடியாட்டாலும் உன்னால் முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கும் போது அந்த குழந்தைக்குள்ள தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் மென்மேலும் அதிகரிக்கும். 7வது ஒரு விஷயமாக, பெற்றோர்கள் குழந்தைகளிடம் மிரட்டுவதாக நினைத்து நான் உன்னை விட்டுடுவேன், உன்னை ஹாஸ்டலில் சேர்த்துடுவேன், காலையில் நீ தூங்கி எழுந்திருக்கும் போது நான் வீட்டிலே இருக்க மாட்டேன், மாயமாக மறைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை பயமுறுத்தக்கூடாது. இவ்வாறு குழந்தைகளிடம் பெற்றோர்கள் நான் உன்னை தனியாக விட்டுடுவேன், உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லும்போது குழந்தைங்க இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய கவலையிலும் பயத்திலும் தள்ளப்படும். இதனால் அந்த குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தில் உறவுகளுக்கிடையே நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கும். ஃப்யூச்சரில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் அது நம்பாது. அதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் இடத்துல நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், உன்னை ஹாஸ்டலில் சேர்த்துருவேன் அப்படின்னு அவங்க தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பயத்தை உருவாக்காதீங்க. 8வது ஒரு விஷயமாக, பெற்றோர்கள் குழந்தைகளிடத்தில் ஃபேக் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. நீ இது விஷயத்தை நல்லபடியாக முடிச்சுனா நீ கேட்ட மாதிரி அதை நான் வாங்கி தருவேன், இதை நீ செஞ்சுனா இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு ஃபேக்காக ப்ராமிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது செஞ்சு முடித்தோடனே நம்ம அப்பா இது நமக்கு செய்வார், இங்கே கூட்டிட்டு போவார் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கும். அது நிறைவேறாமல் போகும்போது ட்ரஸ்ட்ன்ற ஒரு விஷயமே அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படாது. பெற்றோர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சிடும். எதிர்காலத்திலையும் அது யாரையும் சுலபமாக நம்பாது. இதனால குழந்தைங்க எதிர்காலத்தில் ஒரு சந்தேகமான கண்ணோட்டத்தோடு சந்தேகமான எண்ணத்தோடு வளரும். இது மிகப்பெரிய பிரச்சனையாக அந்த குழந்தைக்கு உருவெடுக்கும். இப்போ இருக்கிற இயந்திர உலகத்தில் பொருளாதாரத்தை சரி கட்டவே நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. நம்முடைய குழந்தைகளிடத்தில் நம்ம அக்கறையாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளும் போது தான் அந்த குழந்தைங்க நல்ல நம்பிக்கையுடன் அன்புடன் வளரும். ஒருவேளை நம்ம சரியாக குழந்தைகிட்ட நேரம் செலுத்தாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் குழந்தைங்களை இது போல் டாக்ஸிக்ஸான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய எதிர்காலம் சிதைஞ்சிடும். அது இந்த சமுதாயத்தில் தவறான ஒரு எண்ணத்தோட குணத்தோடு வளரும். அது இந்த சமுதாயத்துக்கும் பிரச்சனை, நமக்கும் நாளைக்கு பிரச்சனை. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.